கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஹோப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் புதிய ஆரம்பம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவன் எனக்கு செய்த நன்மையான காரியங்களை சாட்சியாக அறிவிப்பதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியத்து நிமித்தமாக ஊழியத்தின் பாதையிலே கடந்து போகும்போது எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகளை நாம் கடந்துதான் இதற்கு வந்திருக்கிறோம், இன்னும் சென்று கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விபத்து ஒன்று நடந்தது. நான் இன்றைக்கு இந்த வருஷம் நான் உயிரோடு இருக்கிறேன், உங்க மத்தியில் சாட்சி சொல்லுகிறேன்னு சொன்னால், அந்த பெரிய ஆபத்துல இருந்து தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த உயிர் பிச்சை, அதை தான் உங்கள் மத்தியில் சாட்சியாக அறிவிப்பதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் துபாய் தேசத்திற்கு நான் சென்றிருந்தேன். அந்த துபாய் தேசத்திற்கு நான் ஊழியத்து நிமித்தமாக அங்கே கடந்து போன போது ஒரு திருச்சபையிலே, அபுதாபி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஒரு திருச்சபையிலே சாயங்காலம் ஒரு கூட்டங்களிலே பேசிவிட்டு இரவு 12 மணிக்கு நான் அங்கே இருந்து நான் ஷார்ஜா என்கிற நான் தங்கியிருந்த அந்த பகுதிக்கு நான் வந்து கொண்டிருந்தேன். என்னை அழைத்து கொண்டு போனவர் திருநெல்வேலி பட்டணத்தை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு சகோதரன். அவருடைய சொந்த வாகனத்தில் தானே அவர் அலுவலகத்து காலையில் அவர் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து, அந்த வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், அடுத்தது இந்த மீட்டிங்காக நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த மனுஷன், அந்த சகோதரர் வந்து ரொம்ப டயர்டாக வேற இருந்தார். சரி, நாங்கள் 2 பேருமே அந்த ஊழியத்துக்கு போயிட்டு, அந்த ஊழியத்துக்கு போன போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து நல்லா தூங்கவே இல்லை, ரெஸ்ட் எடுக்கல, காரில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, நான் மெசேஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அவங்க பிரதர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இல்லைப்பா சார், நான் வந்து உங்கள் மெசேஜ் கேட்கணும், அதனால உங்கள் மெசேஜ் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, அதனால் இந்த மெசேஜ் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ச்சுக்குள்ளே வந்தார். நல்லபடியாக ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த திருச்சபையிலே கூட்டங்கள் முடிந்து எங்களை அந்த போதகர் வந்து ஒரு உணவு விடுதிக்கு அழைத்து கொண்டு போய் நல்ல அருமையான எங்களுக்கு ஒரு டின்னர் வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் புறப்பட தயாராக இருந்தோம். அப்போ அங்கே இருந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் போகும்போது விடிய காலம் ஆகிடும், நல்ல தூக்கமான நேரம், கஷ்டம், டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அவர்கிட்ட கேளுங்க, அவர் டிரைவ் பண்ணுவாரா கஷ்டம் அப்படின்னு, அதனால் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ நான் நண்பர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போகலாமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், எனக்கு காலையில் வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் போய் ஒரு 2 மணி நேரமாவது கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் போகிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருவரும் 12 மணிக்கு அந்த பகுதியில் இருந்து வாகனத்தை ஓட்டி கொண்டு புறப்பட்டு வந்தோம். வருகிற வழியிலே அடியான் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய பாடல்கள், என்னுடைய பிரசங்கங்களை அவரோடு நான் கலந்து பேசி கொண்டிருந்தேன். இன்னும் சில தமாசான காமெடியான காரியங்களை ஒருவருக்கு பகிர்ந்து கொண்டு, என்னால் தூங்கிடக்கூடாது இல்லையா, அதனால நானும் முன்னிருக்கையில் இருக்கிறேன், அவரும் வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறார். வேகமாக வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விடிய காலை ஒரு 2:50 நிமிடங்களுக்கு, அதிகாலை 2:50 நிமிடங்களுக்கு திடீரென்று நான் பேசி இருந்தனால என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நான் அசந்து தூங்கிட்டேன். நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டேன். நான் தூங்கி கொண்டிருந்த அந்த தூங்கின ஒரு 5 நிமிஷத்தில்
வண்டி ஓட்டிகிட்டு இருந்த அவரும் தூங்கிட்டார். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. 125 130 கிலோமீட்டர் வேகத்துல அந்த வாகனம் அந்த அரபு தேசத்துல அவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கு. அது விடிய கால தூங்கிட்டார். திடீரென்று ஒரு டமால் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனே எனக்கு கண்களை திறந்தேன். கண்ணை திறக்கும் போது எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா தூக்கத்தில் இருக்கிறோம் இல்லையா, எங்கேயோ ஒரு பாதாளத்துக்குள்ள நம்ம அப்படியே போயிட்டு இருக்கிறோம் இறங்குறது மாதிரி எனக்கு உணர்வு. திருப்பி என்னை சுதாரித்து கொண்டு பார்க்கும்போது எங்களுடைய வாகனம் அந்த ரோடு பக்கத்தில் ரெண்டா பிரியக்கூடிய அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, டிவைட், அதில் கொண்டு நேர காரை விட்டு, அது வந்து இரும்பு பயங்கரமான இரும்பு பாலங்கள் வச்சுருப்பாங்க, அதில் நேர காரை விட்டு கார் முன்பக்கம் வந்து ரெண்டு அப்படியே உடஞ்சி பிஞ்சிடுச்சு. இங்கேருந்து போன வேகத்து அங்கே இடிச்சிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து வண்டி டேர்ன் ஆகி அடுத்த ரோட்டில் போய் கமந்து விழுது. அந்த கமந்து விழுகிற வரைக்கும் இந்த நண்பர் எழும்பவே இல்லை, தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் தூக்கம் ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ தூக்கம் அவர். ஏன்னா அவர் ஏற்கனவே பகல் முழுதும் வேலைக்கு போயிட்டு இருந்த டயர்டு, ஒன்றுமே தெரில. பிறகு நான் இவரை தட்டி எழுப்புறேன், பிரதர் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. உடனே அவர் கண்ணாடி, அவருடைய கிளாஸ் வந்து இடிச்சதுல கீழே விழுந்து, உடனே கிளாஸை நான் எடுத்து கொடுக்குறேன், வண்டிக்குள்ளே எடுத்து கண்ணாடியை மாட்டிட்டு, அந்த இது எல்லாம் செகண்ட்ஸில் நடக்கிற சம்பவம். அவர் பிரேக் போட்டாரா இல்லை யார் பிரேக் போட்டான்னு தெரியாது. வண்டி அடுத்த ரோட்டில் போய் கவிழ்ந்து அப்படியே நிற்கிது. அப்படி கவிழ்ந்து நான் இருக்கக்கூடிய அந்த சைடு வந்து வண்டி அப்படியே கவிழ்ந்து போகிற அந்த வேளையில் திடீரென்று யாரோ தள்ளி விட்டது போல வண்டி அப்படியே நேராக வந்து அப்படியே நின்றுடுச்சு. வண்டி ஓடவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. அப்போது எதிரில் 2 பாலஸ்தீனர்கள் நின்று கொண்டிருந்தாங்க. அது வந்து ஹைவே, ஆள் யார் நிற்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல 2 பாலஸ்தீன நண்பர்கள் அங்கே நின்றுருந்தாங்க. அவங்க ஓடி வந்து பார்க்கும்போது இவங்க எங்களை பார்க்குறாங்க. நாங்கள் செத்துட்டோம், காருக்குள்ளே தான் இருக்கிறோம், நாங்கள் செத்துட்டோம் நினச்சி பார்க்கும்போது நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ டோர் திறக்க முடியல. அப்புறம் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், என் பக்கம் டோரையும் அவங்க மிதித்து அந்த டோரை திறந்தாங்க. அந்த டோர்லேருந்து நான் வெளியே வர்றேன், என் கையில் ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது, நான் வெளியே வர்றேன். அன்பு சகோதரம் இந்த டோர் பக்கமாக வந்தாச்சு. முன்னாடியே கண்ணாடியெல்லாம் உடஞ்சிச்சு. மேலே டாப்பில் வந்து கிளாஸ் போட்டிருந்தாங்க, அது அவங்க காரில் அதுவும் உடஞ்சிச்சு. மறித்து விட்டேன்னு சொன்னபோது நாங்கள் உயிரோடு இருக்கிறதை அங்கே பார்க்க முடிஞ்சது. நான் வெளியே இறங்கின போது என்னுடைய நெஞ்சு பாகம் வந்து கொஞ்சம் அப்படியே வீங்கின மாதிரி இருந்துச்சு. அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பயம், எனக்கு உள்ளுக்குள்ளே சரியான அடிபட்டிருக்கு, என்னுடைய பார்ட்ஸு உள்ளே உடஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் வெளியே வந்துட்டு கொஞ்சம் மூச்சு சுவாசத்தை இழுத்து விடும்போது பார்க்குறேன், எதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறது. வெளியே நின்றுட்டு என் கை கால்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பார்க்குறேன், நானும் அவர் பார்க்குறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறு இரத்த காயமோ அல்லது சிறிய ஒரு கிளாஸ் உரசினதோ அல்லது ஏதோ ஒரு அடிப்பட்டதோ உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் பாதம் வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க. அந்த வண்டி இடிச்ச உடனே அந்த பெல்ட் அங்கே போய் நான் வண்டிக்கு முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்திருக்கிறேன், அது எனக்கே தெரியல. அந்த பெல்ட் வந்து எனக்கு அடித்தது தான் அந்த இடம் வீங்கின மாதிரி இருந்துச்சு. அது கூட பிறகு காணும். அந்த இடத்துல உடனே போலீஸ் வந்தாங்க, துபாய் போலீஸ் வந்தாங்க, என்கொயரி பண்ணாங்க, என்னுடைய வண்டியை எல்லாம் பார்த்தாங்க. ரிக்யூரி வேன் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எல்லாம் மின்னல் வேகத்தில் டக்குன்னு வந்துட்டாங்க. வந்து உடனே எங்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஆயிருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் போலீஸ் மட்டும் கேஸ் போடப்பட்டாங்க. எனக்கு அன்பான பிள்ளைகளை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவருடைய வேத புஸ்தகத்தை மார்போடு அணைத்து நாம் எந்த இடத்துல பாலைவனமாக இருந்தாலும் சரி, மலை பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் நிமித்தமாக எந்த இடத்துல போனாலும் கர்த்தராய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. எனக்கு அந்த தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு அற்புதமாக பாதுகாத்து அங்கே மறுபடியும் இன்னும் ஒரு 10-15 நாட்கள் கர்த்தருடைய ஊழியத்தை முடித்து இந்திய தேசத்துக்கு வருவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆகையால் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராய் இருக்கிற தேவனை விசுவாசியுங்க, ஜெபம் பண்ணுங்க, நம்புங்க. ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம்
மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக புதிய ஆரம்பம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்கச் செய்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்த யாவரையும் இதோ உபாகமம் 1:11 வசனத்திலே வாசிக்கிறோமே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு மாறாத தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய துவக்கத்தின் வாயிலாக தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். சங்கீதம் 9:10 நமக்கு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரையே நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி, கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமம், அந்த நாமத்தை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த நாமத்தை அறிந்து கொண்டவராக தேவனிடத்திலே செபிக்கும் பொழுது, நிச்சயமாகவே அந்த நாமம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 3 நாமங்களை படித்திருக்கிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று; யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற தேவன் என்று; யெகோவா நிசி, நமக்கு வெற்றியை தருகிற வெற்றி கொடி என்று நம்ம பார்த்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் மற்றும் ஒரு நாமத்தை படிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், உம்முடைய நாமத்தை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், நாங்கள் எப்படி வாழ விரும்புகிறீர் என்பதை கற்றுக்கொடும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது என்பதையும், அது அந்த காலத்திற்கு மாத்திரமல்ல நம்முடைய காலத்திற்கும் பொருந்தும் என்பதையும், நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட தேவனாகவே இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு தேவன் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல நம்முடைய காலத்திலும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் சுகமளிக்கிற தேவனாக, பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காலத்திலும் அவர் பரிகாரியாகிய தேவனாக காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம் வெற்றியை கொடுக்கிற தேவனாக, இரண்ட காலத்திலே பொஹீமியர்களுக்கு மட்டும் வெற்றியை கொடுத்த தேவனாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே 4வது நாமத்தை நாம் பார்க்க இருக்கிறோம், யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்ற நாமத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த யெகோவா ஷம்மா என்கிற நாமம் நாம் எங்கு வாசிக்கலாம் என்று சொன்னால், எசேக்கியேல் 48ஆம் அதிகாரத்திலே 35வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 35வது வசனம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு முக்கியமான புஸ்தகம். மற்ற புஸ்தகங்களை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இருக்கும். எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சற்று நாம் கடினமான பகுதியாக நினைக்க தோன்றும். ஆனாலும் இதில் அநேக ஆழமான கருத்துக்களும் எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான வசனமாக 35வது வசனத்தை 48ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா எனும் பெயர் பெறும். அப்போது இது ஒரு நகரத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரங்களை குறித்து நாம் வாசிப்போம். இஸ்ரவேல் கோத்திரங்களை குறித்து, இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களை குறித்து நாம் வாசிப்போம். அது எல்லாவற்றையும் வாசித்து முடித்து பின்பாக அந்த நகரத்திற்கு என்ன பெயர் என்று சொன்னால், யெகோவா ஷம்மா என்று பெயர். ஏன் அந்த நகரத்திற்கு யெகோவா ஷம்மா என்று பெயர் வருகிறது என்றால், அதற்கான விளக்கத்தை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அங்கேயும் நகரத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த நகரத்திலே 12 கோத்திரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 21ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தல இங்கேயும் 12 கோத்திரங்களை குறித்து அந்த நாமத்தை குறித்து நாம் வாசிப்போம். அந்த நகரத்தை குறித்து சொல்லும் பொழுது, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார்,
அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். தேவன் கூட இருப்பார் என்பதை சொல்லக்கூடிய நகரம் தான் யெகோவா ஷம்மா. The Lord is there. கர்த்தர் அங்கே இருப்பார். யெகோவா ஷம்மா என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்திற்கான பொருள் என்னவென்றால் கர்த்தர் அங்கே இருப்பார். அந்த நாமத்திற்கான பெயர் கர்த்தர் இருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 21 சொல்கிறது தேவன் ஜனங்களுடைய தேவனாய் இருப்பார் என்று. யெகோவா ஷம்மா என்கிற நாமம் யாருடைய வாழ்க்கையில் செயல்பட்டது? உதாரணமாக நாம் ஒரு நபரை பார்க்க இருக்கிறோம். அதே உதாரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்த விரும்புகிறார். அவருடைய பிரசன்னம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்கிற அந்த நம்பிக்கை யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 67வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியும் விளங்கும்படியாய். 2வது வசனம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்போ ஆண்டவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று. அவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய பிரசனம் நம்மோடு இருக்கிறது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த யெகோவா ஷம்மா என்கிற நாமத்திற்கான பொருள் என்னவென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் அந்த இடத்தில் இருக்கிறார், தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார் என்பதற்கான ஒரு வார்த்தை யெகோவா ஷம்மா. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். யெகோவா ஈரே என்கிற நாமத்தை குறித்து படிக்கும் பொழுது அந்த பின்னணியை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை அழைத்த தேவன் உன் ஜாதியை பெரியதாக்குவேன் என்று சொன்னார். அப்படி அந்த ஜாதியை பெரியதாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அடிமைத்தனத்திற்குள்ளாக அந்த ஜாதியை அனுமதித்தார். 400 வருடங்கள் அடிமைத்தனத்துக்கு பின்பாக அவர்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டு. மோசே என்கிற தலைவன் அவர்களை வழிநடத்தி வந்தான். 40 வருடங்கள் அவர்களை வழிநடத்தினான். அந்த மோசேயை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே அவனுடைய நிறைவு பகுதிக்குள்ளாக மோசே காணப்பட்டான். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய மரணத்தை குறித்து, மரணத்திற்கு முன்பாக அவன் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். 32ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னார், என்ன செய்ய சொன்னார் என்பதையெல்லாம் நம்ம வாசிப்போம். அவர் கன்மலை 4வது வசனம், அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயமும், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் தேவனுக்கு விரோதமாக இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அவருடைய பேச்சு இது ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச். இது எல்லாவற்றையும் வாசித்துட்டே வரும்போது 33ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. அப்போ மோசே தன்னுடைய மரண காலகட்டத்திற்குள்ளாக காணப்படுகிறார். அந்த மரணத்திற்கு முன்பாக இருக்கும் பொழுது அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போ அந்த 40 வருட நிறைவில் மோசே மரிக்கப் போகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. அந்த ஜாதி அந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும், கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு ஒரு நபரை தேவன் தெரிந்து கொள்கிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்கிறது, இன்று நான் 120 வயதுள்ளவன். மோசே சொல்கிறார், இனி நான் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லி இருக்கிறார். அப்போ நான் மரிக்கப் போகிறேன் என்பதை சொல்லிவிட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அப்போ தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் உங்களிடத்தில் இருக்கிறது, யெகோவா ஷம்மா என்கிற நாமம் உங்கள் முன்பாக இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். அடுத்த ஒரு தலைவனை அந்த இடத்திலே கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு தலைமை மாற்றம் நடக்கிறது. மோசே யோசுவாவின் இடத்தில் அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கிற ஒரு அனுபவம். எந்த ஒரு இடத்திலும் மாற்றம் என்று வரும் பொழுது அந்த மாற்றம் அநேக
கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்கெல்லாம் என்று சொன்னால் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். இந்த இடத்துல யோசுவாவுக்கும் கஷ்டம், ஜனங்களுக்கும் கஷ்டம். 5வது வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். மோசே இல்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறவர். மோசே இல்லை என்று கலங்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. யெகோவா ஷம்மா என்கிற அந்த வார்த்தையை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களோட கூட இருக்கிறார். The Lord is there for you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இது ஜனங்களுக்கு சொன்னது. 7வது வசனம் சொல்கிறது, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க, இஸ்ரவேலுக்கு எல்லாம் இத்தனை நாட்கள் எங்களை வழிநடத்தின மோசே நீ போறாரா, யோர்தானை கடந்து வரமாட்டாரா என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, நான் இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு யோசுவாவை எல்லாரும் முன்பாக அழைத்து, பலங்கொண்டு திடமானதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கச் செவாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யெகோவா ஷம்மா என்கிற அந்த நாமத்திற்கு பொருள் நம்ம பார்த்தோம். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறது, கர்த்தர் அவர்களோடு கூட நடப்பது, கர்த்தர் அவர்களை வழிநடத்துவது என்று சொல்லி இந்த இடத்துல யோசுவாவுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட யோசுவா பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் மோசே மூலமாக. ஆனாலும் மோசே மரணத்திற்கு பின்பாக நீங்கள் யோசுவா புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா யோசுவாவுக்கு ஒரு பயம். யோசுவா மனதிலே மோசே இல்லையே, நாம் இப்பொழுது என்ன செய்வோம் என்ற ஒரு கலக்கம். அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? எதை ஞாபகப்படுத்துகிறார் என்றால் உபாகம் 31ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்துகிறார். அந்த 31ஆம் அதிகாரத்திலே ஜனங்களுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், யோசுவாவுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஜனங்களுக்கு என்ன சொன்னார்ன்னு சொன்னால், மோசே இல்லை என்று பயப்பட வேண்டாம், இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் எப்படி வழிநடத்தப்படும் என்று பயப்பட வேண்டாம், எதிரில் இருக்கக்கூடிய நபர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏனால் உங்களோடு கூட இருக்க போவது யார் என்று சொன்னால் கர்த்தர். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜனங்களுக்கு முதலாவது சொல்லிவிட்டு பின்பாக யோசுவாவுக்கு சொன்னார். ஆனால் யோசுவா பயத்தோடு இருந்ததினாலே மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்றார், ஞாபகப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக முறை சொல்லி இருப்பார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி. நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம், நான் உன் தேவனா இருக்கிறேன் என்று சொல்லி இருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மீண்டும் மீண்டும் மறந்து நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பயத்தை பார்க்கிறோமே, நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய எதிரியை பார்க்கிறோமே, நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடையை பார்க்கிறோமே தவிர நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் பார்ப்பது கிடையாது. யோசுவா தனக்கு முன்பாக இருந்த மிகப்பெரிய சவாலை பார்க்கிறார். இந்த யோர்தானை கடந்து போவதை குறித்து யோசிக்கிறார். எதிரிலே இருக்கக்கூடிய மிக ராட்சதர்களாக இருக்கக்கூடிய அந்த ஜாதிகளை குறித்து, சந்ததியை குறித்து அவர் யோசிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பலங்கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். யோசுவாவுக்கும் மோசேக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி 31ஆம் அதிகாரத்தில் சொல்லியாச்சு. மீண்டும் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஆனால் மோசே கிட்ட ஆண்டவர் ஒரு முறை சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்திலே மோசே செய்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில், யாத்ராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அந்த தூதரை குறித்து வாசிக்கிறோம், சமூகத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம், உடன் இருப்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இதை குறித்து யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு முன்பாக போவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லும் பொழுது 15வது வசனம், மோசே என்ன பண்ணாருன்னு சொன்னால், யோசுவாவை போல இல்லை, மோசே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். கர்த்தாவே, நீர் எங்களோடு இல்லாவிட்டால், உம்முடைய பிரசனம் எங்களோடு இல்லாதிருந்தால், உம்முடைய சமூகம் எங்களுக்கு கூட வராமல் இருந்தால் எங்களை இந்த இடத்திலிருந்து போக பண்ணாதிரும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக நிச்சயமாக வேண்டும். ஒருவேளை இல்லாமல் போனால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து போக மாட்டோம் ஆண்டவரே, எங்களை இந்த இடத்துலேருந்து அனுப்பாதிரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய பிரசனம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமானது என்பதை மோசே மற்றும் யோசுவா வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி உன்னை காக்கிறதற்கும் வழியிலே உன்னை நடத்துகிறதற்கும் அவரை அனுப்புகிறேன். அதே கர்த்தர் மீண்டுமாக சொல்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்பொழுது மோசே சொன்னார், ஆண்டவரே, நீர் எங்களோடு வராதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து போக பண்ணாதிரும் என்று சொன்னார். யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே யோசுவா ஒரு வித்தியாசமான நபராக காணப்பட்டார். என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், யோசுவாவுக்கு 2 பெயர்கள் இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். நாம் என்ன செய்தியை இந்த புதிய துவக்கத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறவர், அவருடைய பிரசனம் நம்மோடு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யோசுவாவை குறித்து வாசிக்கும் பொழுது மோசேயின் இடத்திலிருந்து அவர் வேறுபட்டவராக காணப்படுகிறார். மோசேயின் இடத்திலே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து போக பண்ணாதிரும் என்று சொன்ன மோசே, யோசுவாவோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன போதும் அவர் பயந்தது நிமித்தமாக மீண்டும் அவருக்கு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று ஆண்டவர் சொன்ன கட்டளையை நினைவுபடுத்துகிறார். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது, யோசுவாவுக்கு 2 பெயர்கள் இருந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று யோசுவா. அந்த யோசுவா என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், கர்த்தரே வழி, கர்த்தரே ரட்சிப்பு, த லார்ட் இஸ் மை சால்வேஷன் ஆர் த லார்ட் இஸ் மை வே என்பது. ஆனால் அவருக்கு மற்றொரு பெயர் இருந்ததை வேதம் சொல்கிறது. அது என்ன பெயர் என்று சொன்னால், என்னாகம புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அவருக்கான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாகம 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், எப்பிராயீம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. நூனின் குமாரன் தான் யோசுவா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவுக்கு ஓசேயா என்று பெயர் இருந்துச்சு. இந்த யோசுவாவினுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது, யோசுவா புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். 24, 29 இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவருடைய ஒட்டுமொத்த காலகட்டம் 110 வருடங்கள். நூனின் குமாரன் என்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இதே நூனின் குமாரன் என்கிற வார்த்தையை தான் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்தோம். இந்த 110 வருடத்தை 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். அந்த 3 பகுதிகளிலே என்னென்ன பகுதியாக நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், வேத மற்றும் வரலாற்று அறிஞர் ஜோசேபியஸ், வேதாகமத்தை குறித்து நாம் சரித்திரத்தில் பார்ப்பதற்கு, யூதர்களை குறித்து அதிகமாக பார்ப்பதற்கு இந்த ஜோசபஸ் என்கிற அந்த அறிஞரை குறித்து, அவருடைய எழுத்துக்களை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அவர் எழுதும் பொழுது 3 காலகட்டத்தை சொல்லுகிறார். முதலாவதாக, முதல் 45 வருடங்கள் யோசுவா எந்த காலகட்டத்தில் இருந்தார் என்று சொன்னால், அடிமைத்தனத்தில் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தபோது அவர் தன்னுடைய முதல் 45 வருடங்களை அங்கு கழிக்கிறார். 2வது காலகட்டம் 40 வருடங்கள் வனாந்தரத்திலே கழித்தார். மீதம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் 3வது காலகட்டம். 25 ஆண்டுகள் அவர் தனிமையாக தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக காணப்பட்டார். இந்த 3 காலகட்டத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, இந்த 3 காலகட்டத்திலும் அவருடைய பெயர் ஓசையா என்று இருந்தது. அந்த ஓசையா என்று இருந்த அந்த பெயருக்கான விளக்கம் என்னவென்றால், வழி, வே ஆர் சால்வேஷன். அவர் தன்னுடைய வழி என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில், வழி என்று வெறுமையாக இருந்த அவருடைய பெயர் யோசுவா என்று மாற்றப்படும் பொழுது, தேவனே தன்னுடைய வழி என்று மாறுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிறகு யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், அந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்து வந்த பிறகு
அவர் என்னோடு இல்லாதிருந்தால் என்னை இவ்விடத்திலிருந்து போக பண்ணாதிரும் என்று சொன்ன அந்த மோசேயினுடைய அனுபவத்தை உடையவராகவே யோசுவா காணப்பட்டார். யோசுவா துவக்கத்தில் அந்த அனுபவத்தை உடையவராக அல்ல. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன போதும் அவருக்கு சில பயமும் கலக்கமும் காணப்பட்டது. ஆனால் இந்த அனுபவத்திற்கு பிறகு, ஆண்டவர் அவரை வழிநடத்தின அனுபவத்திற்கு பிறகு, ஆண்டவர் அவரோடு இருந்த அந்த அனுபவத்தை உணர்ந்த பிறகு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவர் மட்டும்தான் என்பதை உறுதியாக நம்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு அனுபவ ரீதியாக நமக்கு வராவிட்டால், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் என்னதான் மற்றவங்க நமக்கு சொன்னாலும் அதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னபோது அதை அவன் ஏற்றுக்கொண்டவனாக, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து போக பண்ணாதிரும் என்று சொன்னான். அதே ஒரு அனுபவத்தை யோசுவா அடைவதற்கு 110 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், கர்த்தரே தேவன், அவரையே நாங்கள் பணிந்து கொள்வோம் என்று சொல்லி. இடையிலே 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, மோசே மரித்த பின்பாக, தன்னுடைய 85வது வயதிலே இந்த தலைமை பொறுப்பு அவனுக்கு கிடைக்கும் பொழுது கர்த்தர் அவனிடத்திலே சொன்ன வாக்குத்தத்தத்தை சற்று மறந்தவனாக, நான் உன்னோடே இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை மறந்தவனாக அவன் பயத்தோடு கலக்கத்தோடு காணப்பட்டான். இதோ சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 16வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நமக்கு பரிபூரண சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது தான் பரிபூரண சந்தோஷம். நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு போகும்போது தான் அவருடைய சமூகம் நம்மளிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் மோசே என்ன சொன்னார்னா, ஆண்டவரே, நாங்கள் எங்கே போனாலும் சரி ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் தான் நாங்கள் போவோம், நீர் இல்லாவிட்டால் நாங்கள் அங்கே போக மாட்டோம். நீர் இங்கே எங்களோடு இருக்கிறீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களோடு இல்லாத அந்த அனுபவம், நீர் எங்களோடு இல்லாத அந்த இடம் எங்களுக்கு தேவையில்லை என்று மோசே ஜெபித்தார். யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் பின் நாட்களிலே அது உறுதிப்பட்டது. கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே பணிந்து கொள்வோம், வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துவது எதற்கு என்று சொன்னார்? மனிதர்களோ, பொருட்களோ, அல்லது பதவியோ, அல்லது எந்த விதமான உலகப் பொருளோ நமக்கு தரக்கூடாத ஒன்று பரிபூரண சந்தோஷம். எது மட்டும்தான் தர முடியும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகம் மட்டுமே, தேவன் நம்மோடு இருப்பது மட்டுமே நமக்கு தர முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய பிறப்பிலை வாசிக்கும் பொழுது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பொருள் என்னவென்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்க ஆசைப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் மாதிரியின்படியே நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொன்னார். எதற்கு என்று சொன்னால், நான் உங்களோட வாசம் பண்ணும்படி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்திலே பழைய ஏற்பாட்டின் அனுபவத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிற வாசஸ்தலத்தின் மூலமாக வாசம் பண்ணின தேவன் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி. தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு கவலை தேவையில்லை. இதோ மோசேக்கு சொன்ன பிரகாரமாக உன்னை காக்கவும், உன்னை வழியிலே நடத்தவும், உனக்கு இளைப்பாறுதல் தரவும் அவர் உன்னோடு இருக்கிறார். இதோ யோசுவாவுக்கு சொன்னது போல, நீ கலங்காதே, திகையாதே, பலங்கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னோடே கூட இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரு சிறு குழந்தையை கடற்கரைக்கு அழைத்து சென்றால் அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனோடு இருக்கும் பொழுது எந்த விதமான பயமும் இன்றி, எவ்வளவு வலிமையான அலைகள் வந்தாலும் அந்த அலையிலே அழகாக சிரித்து கொண்டு மகிழ்ந்து விளையாடுவதை நாம் பார்க்க முடியும். அதே குழந்தையை வீட்டிலேயே அவளுக்கு பழக்கப்பட்ட இடத்திலேயே வைத்திருந்தாலும் தன்னுடைய தகப்பன் இல்லை என்று அறிந்த மாத்திரத்திலே தகப்பன் இல்லையே என்ற ஒரு பயம் ஏற்படும். அதுபோலதான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே கடினமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல சோதனைகள் சாத்தானால் நமக்கு கொண்டு வரப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையின் வாயிலாக நாம் அதை மேற்கொள்ள முடியும் என்கிற அந்த மனது நமக்கு இருக்கும். ஏதோ சங்கீதம் 9:10, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருக்கிறார்கள். யெகோவா ஷம்மா என்கிற நாமம், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார்னா சும்மா இருக்கல, மாறாக நாம் பயப்பட வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம், நாம் திகைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர் நமக்கு முன்பாக செல்லுகிற தேவன், அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன், அவர் நம்மை காக்கக்கூடிய தேவன், அவர் நமக்கு பரிபூரண சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவன். வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லை என்று எத்தனையோ நபர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம். அத்தனை நபர்களுக்கும் தேவன் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். பணமோ பொருளோ புகழோ எதுவும் தரக்கூடாத ஒரே ஒரு காரியம் தேவனால் மாத்திரமே நமக்கு கிடைக்கிறது. பரிபூரண சந்தோஷத்தை தேவனால் மட்டுமே, தேவனுடைய சமூகத்தால் மட்டுமே, தேவனுடைய பிரசன்னத்தால் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். அதை மறவாதபடிக்கு தேவனுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து, தேவன் நம்மை பரிபூரண சந்தோஷத்தோடு அவருடைய பிரசன்னத்தினால் வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் கூட யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை குறித்து நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, அது வரப்போகிற அந்த நகரத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு நாமமாக இருந்தாலும் அந்த நாமத்திற்கு முன்பாக எத்தனையோ நபர்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தாவே, நீர் நித்தியமாக எங்களை உம்மோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர். ஆனாலும் நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நீர் எங்களோடு வாசம் செய்ய விரும்புகிறீர், எங்களோடு இருக்க விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த வேளையில் பயப்படாதபடிக்கு, திகையாதபடிக்கு மோசே ஜெபித்தது போலவே ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இல்லாதிருந்தால் கர்த்தாவே, நாங்கள் எங்கும் செல்லாதபடிக்கு, நீர் எங்கு இருக்கிறீரோ அங்கு மாத்திரம் நாங்கள் இருக்கும்படியாக உம்முடைய சமூகம் எங்களோடு வர வேண்டும். அப்படி வராதிருந்தால் எங்களை இடத்திலிருந்து போக பண்ணாதிரும் என்கிற அந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் எங்களோடு இரும், எங்களுடைய பயங்களை நீக்கி போடும், எங்களுக்கு வெற்றியை தாரும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு பரிபூரண சந்தோஷத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தியறலும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.